Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மாரி செல்வராஜ்ல எந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, அவங்கள எந்த மாதிரி படங்கள், வெற்றிமாறன் உட்பட எந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், அதை தாண்டி கொம்பனு மருது இந்த மாதிரி அந்த ஜாதி சுய ஜாதி பெருமை பேசுற படங்கள்லாம் வரலாம். நீங்க கோபிநாத் மாதிரி பேசாதீங்க சார். நீங்க பேசாதீங்க. கோபிநாத் என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவுக்கு அவர் பின்னாடி எனக்கு கிடையாதுங்க. நான் ஏன் நாடார்னு பேர் வச்சிருக்கேன் நீ கேக்குறீங்கல்ல, கொங்கு மண்டலத்துல ஒவ்வொரு தொகுதியிலும் நாடார்கள் அதிகப்படியா வாழ்றோம். ஆனா எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல. நீங்க பேர் வச்சுட்டா நீங்க வந்து அங்கீகாரம் கிடைச்சிருமா சார்? ஆட்டோ கண்ணாடி திருப்பி எப்படி ஆட்டோ வரும்னு சொல்ற மாதிரி ஜாதி பேரை வச்சுட்டு எப்படி சமுதாயம் முன்னேறும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதைத்தாங்க சொல்றேன். நீங்க கொங்கு பகுதியில எங்களுக்கு அங்கீகாரம் இல்ல. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். நான் வந்து என்னால நான் கெஸ் பண்ண முடியும் நீங்க யாருங்கறத என்னால கெஸ் பண்ண முடியும். நான் கெஸ் பண்ணிடுவேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேருன்னு கேக்குறது, அப்புறம் நீங்க என்ன ஆளுன்னு கேக்குறது. என்ன ஆளு இறுதியா ஒண்ணே சொல்லிக்கிறேன் சார். இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, உங்களை 1000 பெரியார் இல்ல 10,000 பெரியார் இருந்தாலும் திருத்த முடியாதுன்ற. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இயக்குனர் சதாநாடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நீயா நானே நிகழ்ச்சிகளாக கலந்துக்கிட்டீங்க. அரசியல் சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து அதிகம் வருதா, அதை பற்றின ஒரு விவாதம். ஸோ கலந்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் தனியாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கீங்க. அதில் கடுமையாக வந்து கோபிநாத்தை வந்து நீயா நானா கோபிநாத் சார் அவர் வந்து விமர்சிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜாதி பேரை குறிப்பிட்டும் நீங்கள் அதில் பேசியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நீயா நானா நிகழ்ச்சி நடக்குது. அது அரசியல் தலைப்பு என்ன? சினிமாவில் அரசியல் கருத்துக்களும் சமுதாய கருத்துக்களும் வேண்டுமா வேண்டாமா தான். சாத திரைப்படங்கள் அதிகம் வருதா, அது பற்றின இல்லை அதுதான் அது கருத்து. எதை கேட்குறது தான், நீங்கள் சினிமாவில் வந்து சாதிய சம்மந்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், அரசியல் சம்மந்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், அது இருக்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகள் வருது. நான் வந்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, சினிமாவில் இந்த கருத்துக்கள் தேவையில்லாத விஷயம். இது வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில படங்கள் வருது. அந்த காரணத்தினால மட்டும்தான் வந்து இங்கே கலவரங்களாக வெளியே வருது. மக்கள் இளைஞர் மத்தியில் ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பகுதியில் பேச நான் முற்படுறேன். என்ன முற்படுறேன் அப்படின்னா, என் பேர் சதாநாடார். நானும் ஒரு இயக்குனர் தான். நானும் 2 படங்கள் பண்ணியிருக்கிறேன். எந்த இடத்துலையும் எந்த சாதியையும் நான் தப்பாக பேச கிடையாது. எங்கேயும் சாதியை வச்சு நான் படம் பண்ண கிடையாது. நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறீங்க, இது இளைஞர் மத்தியில் வன்மத்தை தூண்டுதுன்னு சொல்ல பேச வர்ற பொழுது என்னை நிப்பாட்டி நீங்கள் நாடார்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நீங்களே ஜாதி பேரை ஏன் பயன்படுத்துறீங்க? ஜாதி இந்த ஜென்ரேஷனில் யாருமே ஜாதி பேரை வந்து பின் பேராக வந்து பயன்படுத்துகிற தமிழ்நாட்டில் குறிப்பாக. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாதி ஏன் பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நாடாருங்கிறது வந்து என்னோட அடையாளம், புரியுதுங்களா? அதுக்காக நான் சாதி வெறியும் கிடையாது. நான் அது என்னோட அடையாளம், என்னோட கலாச்சாரம். இல்ல சார், எப்படி இருந்தாலும் நாடாருங்கிறது ஒரு ஜாதி பேர் தானே. ஜாதி பேர் அடையாளம்னு சொல்றது வேற. சரி, நீங்க வந்து இந்த ஜாதின்னு சொல்றது ஓகே, பிரச்சனை வர்றது இல்ல. சார் கேரளா நீங்க சொல்றது நார்த் இந்தியா மேனனே கவுடா நீங்க சொல்றீங்கல, இங்கே இருக்காங்க சார். தமிழ்நாடு இங்க இருக்கிற டைரக்டர் இருக்காருங்க. இங்க இருக்கிற கௌதம் வாசுதேவன் யார்? அவர் கேரளா சார். அது கேரளாவே இருக்கட்டும், அவர் மேனன் அவர் சொல்றது இல்லையா? தமிழ்நாட்டுல சார் இப்போ சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க, பழனி நாடார். யார் தெரியுமா சார்? அண்ணா நான் சொல்றது கேளுங்க. பழனி நாடார் யாரு? இப்ப சட்டமன்றத்தில் இருக்காரு. அவரோட கார்ல எப்பவே பழனி நாடார் தான் போட்டு போறாரு. மக்கள் ஓட்டு போடலையா? பேருக்கு பின்னாடி ஜாதி வச்சிருக்கிறவங்கள ஜாதி வெறியும் கிடையாது. என்னைக்கு பேருக்கு ஜாதிக்கு ஒண்ணு இல்ல இந்த பிரச்சனை இல்ல. நீங்க சொல்ற மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வச்சிருக்காங்க, ஜாதி வெறியன்னு யாரும் சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டுல அந்த கமெண்ட்ல பாத்துருப்பீங்களா? நான் என்ன கேக்குறேன், அந்த கமெண்ட்ல பாத்துருப்பீங்களா? உங்க பேர்ல ஜாதி பேருக்கு மட்டும் உங்களை ஜாதி வெறின்னு யாரும் சொல்லல. அதை தாண்டி நீங்க பேசின அங்க பேச்சு என்ன பேசுறீங்க? குறிப்பிட்ட சில இயக்குனர்கள்லாம் வந்து ஜாதி வன்மத்தை தூண்டி படையெடுத்து அதை வந்து ஜாதி வெறி தூண்டுறாங்க. நீங்க பேரை சொல்ல மறுக்கிறீங்க. ரஞ்சித், மாரி செல்வராஜ்ல எந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க?
அவங்கள எந்த மாதிரி படம் வெற்றிமாறன் உட்பட எந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இல்ல சார், அதை தாண்டி கொம்பனு மருது இந்த மாதிரி அந்த ஜாதி சுய ஜாதி பெருமை பேசுற படம்லாம் வரலாம். மத்த சாதியை தாக்கி பேசாத படம் எந்த படம் வேணாலும் வரட்டும். நானே இதே ஜாதி இல்ல சார், இல்ல நீங்க இன்னொரு ஜாதியை தாக்கி எடுக்கிற மாதிரி படம் எடுத்துதான் இளைஞர்கள் மத்தியில வந்து வன்மத்தை தூண்டான்னு சொல்றீங்களா? அது மட்டும் வன்மத்தை தூண்டாது. வேற உங்க சுயசாதி பெருமை பேசுற மாதிரி ஒரு படம் எடுத்தா சரி, நம்ம ஜாதி வந்து இந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதின்ட்டு அதையும் அது வன்மத்தை தூண்டாத. எப்படி தூண்டுங்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஒடுக்கப்படுற நசுக்கப்படுற என்னை வந்து அடக்குமுறைக்குள்ள உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி படங்கள் எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு ஒத்தையால் வந்து ஒரு நிமிஷம் சார் சார் அது வந்து எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கா? இப்ப நடந்துட்டு இருக்கா? பா ரஞ்சித் வந்து ஒடுக்குமுறைக்கு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தான் பா ரஞ்சித் வந்து இன்னைக்கு கார்லயும் அவரு ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஏசி போட்டு பல கோடியை சம்பாரிச்சுட்டு சொல்ற கேளுங்க, சம்பாரிச்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர் இன்னைக்கு அடக்குமுறையில இருந்து ரொம்ப சிரமப்பட்டு வெளியே வந்தார். அவரு கிடையாதுங்க. இப்ப இந்த காலகட்டம் அப்படி கிடையாது. நீங்க வெளிப்படையா நீங்க வந்து பேசுறீங்க இந்த மாதிரி அவர் ஜாதி நீங்க பல கோடி சம்பாதிக்கிறாரு, அவர் ஜாதி பிரச்சனை எதிர்கொண்டாரான்ட்டு. சார் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்த ஒவ்வொருத்தரும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல, நான் சொல்லல அதையே, நீங்க தான் தாழ்த்தப்பட்டன்னு சொல்றீங்க. நான் அவங்க தாழ்த்தலாம் படல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல மேக்ஸிமம் இருக்கிறது அவங்க தான். நீங்க பயம் எடுத்து பாருங்க. நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்களா? ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க அதிகம் இருக்காங்க, எதுக்காக அந்த இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துருக்கான்னு யோசிச்சு பாத்தீங்களா? சும்மா சார் கொடுத்துருக்காங்க. சும்மா சார் நான் சொல்லிடுறேன் சார், நீங்க வந்து அது பா ரஞ்சித் ஆகட்டும், நீங்க வந்து ஒரு மினிஸ்டரே வந்து ஒரு பெரிய மினிஸ்டர் ஒரு பட்டியலான சமூகத்துல இருந்து ஒரு மினிஸ்டரா இருக்காருன்னா எல்லாரும் அவங்க லைஃப் டைம்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து அந்த ஒடுக்குமுறையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நாம இங்க உட்காந்து பேசலாம், சரி நீ மினிஸ்டர் ஆகிட்ட உனக்கு கோடி கோடியே சொத்து இருக்கு. எப்ப அனுபவிச்சிருப்பாங்க? அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்கூலிங்ல இருந்து காலேஜ்ல இருந்து காலகட்டத்துல என்னைக்கோ நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நான் படமா எடுத்து நான் வந்து ஒடுக்கப்படுறேன் நசுக்கப்படுறேன்னு என்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு எதுக்கு பேசிட்டு இருக்கணும் இதை பத்தி? நான் படம் பார்க்க போறேன், என்டர்டைன்மெண்டா இருக்கணும். உடுமலையில ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் பீரோ தள்ளி கொண்டாருல. ஏமா? ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா சொல்லுங்க. கேள்விப்பட்டீங்க சார். இப்போ அதெல்லாம் எதுக்காக சார் நடக்குது? நீங்க வந்து சொல்றீங்க எப்பயோ ஒரு காலத்துல நடக்குது, சம காலத்துல நடக்குது சார். நிறைய விஷயங்கள் சம காலத்துல அங்கொண்ணுமா இங்கொண்ணுமா நடக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வேங்க வயல்ல கலவரம் அப்படி நடந்துச்சு, இங்க கலவரம் அப்படி நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எப்படிங்க இருந்துச்சு? ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா ஒரு சாதியினர் மற்றொரு சாதியினர் இருப்பாங்க. அங்க ஒரு நாட்டாமின்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டாங்க, அதுல கலந்து பேசிக்கிட்டாங்க. ஒரு சொல்றேன், அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்ல. அப்படி இருக்கும் பொழுது பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனைகளை தீர்த்து வர சூழல் இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, ஒருத்தரை நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒருத்தர் தவறாக பேசினால் உடனே பிசிஆர் வழக்கு போடுறதுக்கு தயாரா இருக்குது சட்டம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் கேட்டுங்க, அதுக்கான கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் வந்துருச்சு, ஜாதி கட்சிகள். அவர்களுக்கு பாதுகாப்புக்காக திருமாவளவன் உட்பட அனைவருமே வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை குரல் கொடுத்தா நான் சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணுங்கிற, நீ அவர் திருமாவளவன் கட்சியில் சேர்ந்து போராட்டம் பண்ணுங்கிற, மக்களை அணிதிரட்டி போராட்டங்களை முன்னெடுங்கிற, நீ அப்படி வா. நான் இப்பவும் சொல்றேன், ஜாதி பிரச்சனைகள் அங்கொன்னும் இங்கொன்னும் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் நடந்துதான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மக்களை திரட்டி பேசாதீங்க சார். இருக்குதா செய்யும், நடக்கதான் செய்யும், குரல் கொடுக்க அவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்றது கேளுங்க, கோபிநாத் பேசாதீங்க. பேசாதீங்க. கோபிநாத் என்ன பண்ணாரு? அவங்க அப்பாவுக்கு அவர் பின்னாடி அவங்க அப்பாவுக்கு பேர் போட்டான்னு சொல்றீங்கல்ல, இது எங்க தாத்தா, இப்ப உங்க தாத்தாவா இருக்கட்டும் எங்க தாத்தாவா இருக்கட்டும், அவங்க பேர் பின்னாடி எல்லாமே அந்த காலத்துல ஜாதி பேர் போட்டிருக்காங்க. இப்ப வந்து நீங்க அவங்க அப்பா பேரு அதுல ஜாதி வெறி பேரு அந்த காலத்துல இருந்து பேரு இவரு பேர் பின்னாடி எதுக்கு நீங்க ஜாதி பேரை ஒட்டி சொல்றீங்க? ஆமா அவர் தானே, அவர் சொல்லியா சார்? நீங்க தான் சொல்றீங்க. அவங்க அப்பா பேர் ஓட்டுக்கு வராம அவர் அப்பா இறந்த அன்னைக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுறாங்க. அதுல அவரு இவர் இல்லாம இவர் சொல்லாம ஒட்ட இருப்பாங்களா? அதை அந்த பதிவு நீங்க பாக்கலையா? நான் Facebookல போட்டிருக்கேன், ஒரு மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்குது. அதை பாக்கலையா நீங்க? இவரு போட்டுக்கிட்டு அங்க வந்து நம்ம பேச முற்படும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஏங்க நீங்க உங்க சாதியிலேயே பேர நாடார்னு வச்சுக்கிட்டு சாதி இல்லைங்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, சினிமால தான் நான் காட்டக்கூடாதுன்னு சொல்றேன் ஒழிய, நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்றவங்களுக்கு யாரும் நம்ம தப்பு சொல்ல போறது. நானும் வந்து கூட நிக்க தயாரா இருக்கேன். உங்களை எங்க அடக்குமுறையில உன்னை ஒடுக்கி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நாங்களும் வந்து தயாரா இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி என் நாடார் சமுதாயமும் கொங்கு மண்டலத்துல அரசியல் அங்கீகாரம் இல்லாம நாங்க வந்து தனித்து சாமானிய மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத என்னோட பிரச்சனையும்
விஷயம். நான் ஏன் நாடார்னு பேர் வச்சிருக்கேன் நீ கேட்குறீங்கல்ல, நான் நாடார்னு பேர் வச்சிருக்கிற காரணம் கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் நாடார்கள் அதிகப்படியாக வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் பேர் வச்சுட்டா நீங்கள் வந்து அங்கீகாரம் இல்லை, அப்படி கிடையாது. சாதி வாரிய கணக்கெடுப்பு இப்போதைக்கு எடுக்க போறது இல்லை, யாரும் மத்திய அரசாங்கம் நடத்த போறது இல்லை. பேர் பின்னாடி இப்போ ஜாதி பேர் வச்சுட்டா அங்கீகாரம் கிடைச்சிடும். நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட் நான் அப்படி கிடையாது. என் மக்களுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். நான் நாடார் நீ வெளியே சொல்றா, நீ சாமானியனா இருக்கிறடா, இங்க நீ அதிகப்படியா வாழ்றடா, தயவு செஞ்சு இளைஞர்கள் நீங்களாம் வந்து நாடாருக்கு இங்க இப்படி சொல்றதே இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாதி நல்வழிப்படுத்துறேங்க. நானு 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை பண்ணிருக்கேன். நல்லா கேட்டுங்க. நான் பனை வாரியத்தை அமைக்கணும்னு சொல்லி டவர்ல ஏறி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்ன வந்தா இந்த சதா நாடார் சும்மா கிடையாது. உங்களுக்கே இல்ல நீங்க வந்து பனை வாரி அமைக்கணும், என் ஜாதிக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்களே, அவன் வந்து பட்டியலான வகுப்பு மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு எத்தனை அடி வாங்கிருப்பாங்க. ஏங்க அது ஏங்க சினிமால சொல்லணும்? நான் சொல்றேன், நீங்க சொல்ற நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் என்னங்கிறேன், இந்த பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறத விட்டுட்டு போய் திருமாவளவன் கட்சியிலயோ ஆதியம்மன் கட்சியிலயோ இல்ல இவங்களே ஒரு கட்சியோ ஆரம்பிச்சு நீங்க போராடுங்க, இப்படி பண்ணுங்க, படம் எடுங்க, நீங்க சொல்லக்கூடாது. சினிமால பாட்டு சார், சினிமால நான் என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்தா சந்தோஷமா, நான் ஒரு மைண்ட் அப்செட்ல வருவேன். ஒரு படத்தை பார்த்தா நல்லா இருக்கணும், ஒரு டிராகன் மாதிரியோ ஒரு ரப்பர் பந்து மாதிரியோ இது இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி படத்தை நீங்க பார்க்க போவீங்க. அதத்தான் சொல்றேன், நீங்க பார்க்க போவீங்க. உங்க சமூக இளைஞர்கள் இருக்காங்கல, நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி படத்தை எல்லாம் புறக்கணிக்காதீங்க. நல்லா கேளுங்க. நீங்க எந்த கலைஞரையும் படம் எடுக்காத, நீ படத்துல வந்து இந்த கருத்து சொல்லாத, நீ அத சொன்ன அத இத பண்ண சொல்லக்கூடாது சார். சொல்லக்கூடாது. கருத்து என்னோட சுதந்திரம் இது. நான் கருத்து சொல்றது சுதந்திரம். சரியா? அதே மாதிரி அவங்களுடைய கருத்து சுதந்திரம் சொல்லட்டும். ஆனா வந்து நல்லா கேட்டுங்க. ஆனா மீடியால சினிமாவுல வந்து இந்த கருத்துக்களை திணிக்கும் போது இது வன்மம் சத்தியமா ஒரு இளைஞர் மத்தியில கண்டிப்பா விதைக்கப்படும். எப்படி நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சொல்ற தென் மாவட்டங்களா இருக்கட்டும், தென் கொங்கு மண்டலமா இருக்கட்டும், இளைஞர்கள் மத்தியில வந்து சத்தியமா சொல்றேன், முதல்ல வந்து பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்து 2 பேர் வாப்பா என்னப்பா பிரச்சனை, நான் என்னை இப்படி கூப்பிட்டு பேசுறானே, வா ஸ்டேஷன் வா, எழுதி கொடு, இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கறல வெட்டு தான். படத்துக்கு முன்னாடி சத்தியமா வெட்டுறான். இந்த பக்கம் உயிரிழப்பு ஏற்படுது, அந்த பக்கம் உயிரிழப்பு ஏற்படுது. என்ன ஏதுன்னு கேட்கறது இல்ல. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எது நடக்கலையான்னு கேட்கறேன். நடக்கல சார். இப்பதான் அதுக்கு பேர் களப்போராளின்னு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி வெட்டிட்டு சாகிறதுக்கு இந்த இளைஞர் மத்தியில் வன்மத்தை தூண்டுறதுனால அந்த பசங்க வெட்டிட்டு சாகுறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றாங்க, களப்போராளிங்கிறாங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அசுரன்ல என்ன பாட்டு பிஜிஎம் வச்சாங்களோ அதை தான் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போறக்கோ கோர்ட்ல இருந்து வர்றக்கோ வச்சுட்டு இருக்கான். புரியுதுங்களா? நான் ப்ரூஃப் காட்டுறேன். இப்ப நான் என்னால காட்ட முடியும். ஜாதியில இருந்து எல்லா ஜாதி சங்க தலைவர்களும் அவங்க தலைவர்களுடைய அந்த பிறந்தநாள் அன்னைக்கு கார்லயும் பைக்லயும் முறுக்கிட்டு பஸ்லயும் என்ன அட்டகாசம் பண்றாங்க. அது நான் இல்ல சார், நான் எல்லா ஜாதியும் தான் சொல்றேன். எல்லா ஜாதி நீங்க சொல்றீங்கல்ல, இல்ல அவங்க நீங்க இந்த மாதிரி ஜாதி பிரிச்சு வச்சு இவங்க பண்ணா வந்து அதை வந்து என்ன சொல்றது ஹீரோயிசமா மாசா கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து நீ வந்து களப்போராளி, நீ வந்து கர்னல்ல இருந்து பாட்டு எடுத்து போட்டு நீ வந்து பிஜிஎம் போட்டு மியூசிக் சொல்றீங்க. நான் என்னங்கறனா நீங்க இல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துகளையும் உயிரிழப்பு ஏற்படுச்சுன்னா முதல்ல வருத்தப்படுறது அனைத்து சமுதாயம், நாங்களும் உட்பட எங்க கட்சிக்காரங்களும் உட்பட. ஆனா 2 பக்கம் உயிரிழப்பு ஏற்படுது இல்ல சார். புரியுதுங்களா? இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால அவன் படத்தை பாக்குறான், அப்படியா நாம அந்த காலத்துல அப்படி இருந்தோமா, நாம நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், கத்திய கையில் எடுக்கிறான். நீங்க சுயசாதி பெருமை பேசுற படங்கள்லாம் எடுக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு நம்ம ஜாதி இப்படிதான், ஓ நாமனா அப்படி கையை ரெக்க விரிச்சிட்டு தான் போகணுமா, நாம வந்து இப்படிதான் புல்லட்ல தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற சாதியை நான் பேசல இல்ல, அதை நீங்க யோசிச்சுங்க. மத்த சாதி நான் பேசுறேன்னா நான் சொல்லி கொடுத்தேனா? அப்படினா வித்தியாசமே கிடையாது. நான் சொல்லி கொடுத்தேனா? உங்களுக்கு அந்த மாதிரி சாதி பத்தி பேசுறப்ப நீங்க சொல்றீங்கல அவங்க வந்து வன்மத்தை தூண்டுறாங்க, அப்ப நீங்க யார் சார்? நான் என்ன வன்மத்தை தூண்டுறேன்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற டைரக்டர் எல்லாம் வந்து பணத்துக்காகத்தான் அந்த மாதிரி படங்கள் எடுத்து வியாபாரம் பண்றதுக்காக நோக்கத்துல மட்டும்தான் அவங்களுக்காக இருக்கிறாங்களே ஒழிய சும்மா எல்லாம் இல்ல. அவங்க நல்ல பல கோடி சம்பாரிச்சுட்டு நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி மோகன்ஜி முத்தையானா யாரு சார் இருக்கிறாங்க? அவங்களே யாரு சார்? அவங்க வந்து அதை நான் ஏத்துக்கல. மாற்று சமயம் மோகன்ஜிவே வந்து நீ இன்னொரு சாதியை தப்பரா பேசுறதுக்கு நான் ஏத்துக்க முடியாது. சினிமாவில் நீ அதை திணிக்காதேன்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து அவர் நான் ஏற்றுக்கலையே. கவுண்டமலை ரஞ்சித் அண்ணங்கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் தான், என்னன்னா இப்படின்னு அது வியாபாரத்துக்காக பண்ண சதா அப்படின்னு சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. நான் வியாபாரத்துக்கு நான் பண்ணேன்ட்டாரு. அதே பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் பண்றாங்க வியாபாரம். ஆனா இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கடைபிடிக்கிறீங்க, அவங்க மேல ஓப்பனா அடிக்கிறீங்க. பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க.
அது மோகன்ஜி அவர்கிட்டையும் தான் சொல்கிறேன், கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவரையும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது. என்னைக்கும் நடந்த பிரச்சனைகளை இப்போ படமாக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சொல்லிக்கிறேன், தப்பா எடுத்தேன் இன்டரப்ட் பண்ணதுக்கு. நீங்கள் ஒவ்வொரு டைம் சொல்கிறீங்களா, என்னைக்கோ நடந்த பிரச்சனை எப்பயோ நடக்குது, இப்போ இங்கே இப்போ எங்கே நடக்குது, இப்போயாச்சும் ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது உங்கள் நாலேஜ் எட்டின வரைக்கும். அதே மாதிரி என் நாலேஜ் எட்டின வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் தெரியும். சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக நம்ம களத்தில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தீண்டாமை கொடுமை ஒரு ஆஃபீஸில் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய தாசில்தாராகவே இருக்கலாம். அவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாரு, ஜாதிய ரீதியாக அந்த அலுவலகத்தில் என்னத்தை ஃபேஸ் பண்ணுறாரு, அதை தாண்டி ஒரு கல்லூரியில் நீங்கள் மாணவர்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த மாணவர் வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போது அவன் என்ன ஃபேஸ் பண்ணுறான், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த வழி உணர்ந்தா தான் சார். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நம்ம நாலேஜுக்கு வரையுமே நிறையா வந்து இந்த சமுதாயத்தில் நடந்துட்டு ஏங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, எங்கள் ஊர் ஒரு குக்கிராமம், 45 வீடு கொண்ட ஒரே சமூகத்தை சார்ந்த இருக்கிற ஊரில் பக்கத்து ஊருக்காரங்க நீங்கள் சொல்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு போயிட்டு வந்தவங்க தான். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும். ஆனால் அவன் மகன் என்னோட படித்தவன், மாமா மச்சா மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை போடா மாப்பிள்ளை தர்றேன், என் வீட்டுக்குள்ளே நான் வா மாப்பிள்ளை போய் சாப்பிட்டு போடான்னு சொல்லி நான் உள்ளே கூப்பிட்டாலும் எங்கள் அப்பா அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்க. எந்த இடத்துலையும் தடுக்கல. மாறிடுச்சுங்க. உங்க வீட்டில் அதைத்தான் உங்க வீட்டில் அப்படிதான் இருக்கு. அதான் மாறிடுச்சு. இல்ல அதுக்காக நீ அப்படி பண்ணிட்டே இதை செஞ்சுட்டே நீ அந்த காலகட்டத்தில் அப்படி வச்சுட்டாங்க. வந்து நீங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பா மாறி இருக்கு சார். அதான் சார் மாற்றம். நீங்க வந்து பட்டியலான அதே நம்மளுக்கே அப்படிதான் கொடுக்குறாங்க, யூஸ் அண்ட் த்ரோ தான் கொடுக்குறாங்க. என்னங்க பேசிட்டு இங்க பாருங்க குடிச்சு பாரு சார். நீங்க அந்த வழியை அனுபவிச்சதான் சார் தெரியும். மொத்த பிரச்சனைக்கும் 2 பேர் தான் காரணமா சார், பாரஞ்சித் மாரி செல்வராஜ். அவங்க எடுக்கிறத வெற்றிமாறன் உட்பட தான் அவரு தான் சொல்றேன். வெற்றிமாறன் அவங்கெல்லாம் தான், மோகன்ஜி, கவுண்டம்பாளையம் ரஞ்சித், இந்த மாதிரி ஆட்கள். இந்த மாதிரி நானும் போக்சோன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் வந்து படத்தை பார்த்துட்டு சொல்லுவீங்க, சதா நாடான்னு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்து. படத்தோட ஒரு ட்ரைலர் மட்டும் பார்த்தேன், அதுவே நல்ல கருத்துக்கள் மாதிரி தான் தெரிஞ்சது. எந்த படத்தை பார்த்தீங்க? இல்தகா செய்யா பார்த்துருப்பீங்க. ஆனால் வேற எந்த ட்ரைலர் நான் கொடுக்கல. அது வந்து நான் வந்து ஒரு முதல் படம், என்னோட படம். யார்ட்டையும் நான் வந்து டைரக்ஷன் இல்லாமல் நானாக வந்து சுயமாக நான் என்னால் அது கருது ஏங்க. நானே சினிமாவுக்கு வந்தால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இப்போ குட் பேட் அக்லி வந்திருக்கு, ஜாலியாக இல்லையா? அந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிற ரப்பர் பந்து, இந்த நம்ம இப்போ வந்துச்சு டிராகனு, லவ் டுடே, இந்த மாதிரி வந்த ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. ஒரு படம் வந்து பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நான் பார்க்கல. இல்லை, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, பட்டியலான ஊராட்சி மன்ற தலைவர்கள், எத்தனை பேருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குது, எத்தனை பேர் அவங்க சேரில் உட்காடுறாங்க, சேரில் உட்காந்து வைக்கிறாங்க. எங்கள் ஊர் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து முன்னாடி நாங்களே இப்படி கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கையெழுத்து போட்டு கொடுங்கண்ணா, சதா பண்ணி கொடுக்குறேன் சதா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஒன்றும் நெருடலாக இருக்காது. ஒன்றும் இல்லை, எனக்கு எதுக்கு நெருடல? நான் ஏங்க அவன் சரிசமமாக நான் பார்க்குறேன், நான் எதுக்கு நெருடலாக இருக்கணும் சார்? ஏங்க எனக்கு என்ன தெரியுமா, இந்த மெசேஜ் பண்ணவன் அனைவரையும் சொல்கிறேன், யாருக்கு சாதி வெறின்னு எனக்கு தெரியல. அவனுங்களுக்கு தான் சாதி வெறி அதிகமாக இருக்குது. எனக்கு எவன் மெசேஜ் பண்ணுறானோ, ஃபேக் ஐடியில் இருந்து நான் மெசேஜ் பண்ணுறான்ல, அவனுக்கு தான் சாதி வெறி. நாடார்னு பேர் வச்சுட்டான், அவனுக்கு தான் ஜாதி வெறி. நானா தற்கூரி இல்லை சார்? நான் கேட்குறேன், என்ன தற்கூரிங்கிறான்? இவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம வரலாறு சொன்னால் கேட்டால் தெரியாது. காமராஜரை பற்றி கேட்குறான். காமராஜர் எப்போ பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, எத்தனை வருஷம் ஆண்டாரு, எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார், எப்போ இறந்தாருலேருந்து எனக்கு தெரியும். எங்கள் அப்பச்சி எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும், பேரனா. அது போதும். காமராஜர் படம் எவன் எடுத்தா? காமராஜரில் இந்த சீனில் இந்த இடத்துல காமராஜர் காரில் ஏறலையான்னு கேட்டால் தெரியாது, எனக்கு மறந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதை எடுத்து தெரியாதுன்னு ஏதோ ஒரு டைரக்டர் பேர் கேட்ட தெரியாதுன்னு சொன்னதை எடுத்து அதில் கட் பண்ணி போட்டுட்டு என்னை வந்து சாதி வரின்னு சொல்லிட்டு, எந்த விதத்தில் தற்கூரின்னு சொல்லிக்கிட்டு நான் கேட்குறேன். இங்கே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட தியாகிகளோட வரலாறு நான் புட்டு வைக்கிறேன். ஒருத்தன் கூட உட்காந்து ஒன் டு ஒன் பேச சொல்லுங்க பாப்பா. பேச சொல்லுங்க. சும்மா கருத்தியல் பேசிக்கிட்டு 4 புக்கை படிச்சுக்கிட்டு காரல் மார்க்ஸ் அங்க இருந்தாரு இங்க இருந்தாரு இப்படி ஒரு போராட்டம் அப்படி பேசிட்டு சொல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. நீங்க அந்த ஷூட் போகும்போது உங்களுக்கு தெரியல, காமராஜர் படம் எடுத்த பேரு பாலகிருஷ்ணன், அந்த ஆள் பேரு அப்ப தெரியாது எனக்கு. இல்ல அதான் சார் சொல்றேன், தெரியாதான் சொல்ல முடியும். அது ஒரு கேவலமான ஏளனமான ஒரு சிரிப்பு. நீங்க கரெக்டா சொல்லி அதை அவங்க கட் பண்ணி தூக்கி போட்டுருந்தாங்கன்னா நீங்க விமர்சிக்கலாம். சொன்னதை ஆமா அது டைரக்டர் பேர் தெரியாதுன்னு சொன்னது ஓகே.
காமராஜரோட கொள்கை எதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. கல்வி படிப்பாக இருக்கட்டும், 12,000 கல்வி பள்ளிக்கூடங்களை கட்டிய காமராஜர் கண்கண்ட தெய்வத்தை தெரியாமல் இருக்குமா? டெய்லியும் மாலை போடுறேன், டெய்லியும் அந்த கடவுளுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற 364 நாள் இந்த வருஷத்தில் எத்தனை நாட்கள் லீவ் இருந்தாலும் சரி, லீவ் இல்லைனாலும் சரி, அங்கே ஐயாக்கு மாலை போடுற ஒரே ஆள் நான் தான். புரியுதுங்களா? உடனே எங்களுக்கு கோபிநாத் உங்களை பண்ணிட்டாரு, உடனே அவர் ஜாதி வச்சு தான் அட்டாக் பண்ணுறீங்க. வேற ஏதாச்சும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க, அவர் பேசுங்க, விமர்சிங்க, எப்படி தூக்குறீங்க கேளுங்க. கருத்தியல் உடனே அவர் பேரு பின்னாடி ஜாதி எப்படி தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து போட்டுட்டீங்க. அவர் என்னை பேசவே இல்லை. அவரு வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைரக்டர் இருக்காரு, சொல்லிக் கொடுப்பாரு. நீங்களே ஒரு டைரக்டர் சார். இல்ல இல்ல நீங்களே ஒரு டைரக்டர் சார். நான் சொல்றேன் டைரக்டர் இருக்காரு. இல்லங்க அவருக்கு தெரியாது, நீங்க ஒரு டைரக்டர் தானே. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்க இருந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீம் இருக்கு, சொல்லி எல்லாரும் இருப்பாங்க சார். எனக்கு இருப்பாங்க, எல்லாரும் டாக்டர் இருக்கு. அத ஷோல இருப்பாங்க சார். நான் டைரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிரும். சொல்ல வரது நீங்க ஏத்துக்கணும், என்ன விஷயம்னு ஏத்துக்கணும், ஏத்துட்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்க அரசியல் கருத்துக்கள் தேவையா தேவையில்லையான்னு பேசும்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லி பேசும்போது நீங்க தான் வன்மத்தை தூண்டுறீங்கன்னு சொன்ன எந்த விதத்துல நான் சினிமால தான் வேண்டாம்னு சொன்னேன். நான் கேட்கறது என்னன்னா சினிமால தான் ஜாதி வேண்டான்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் ஜாதிய நீ ஜாதி உனக்கு ஒடுக்குமுறை இருக்கா? சினிமால ஏன் சார் ஜாதி இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது சார். ஜாதி இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இந்த மாதிரி சரியில்லை சார், இந்த மாதிரி படம் எடுத்து இணையங்கள் வந்து என்ன கெட்டு போறான்னு சொல்றீங்களா? இப்போ நானா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அவங்க படத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி எங்கே நடந்தாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து தடுக்கணும், அதை தடுக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதுல அந்த இடத்துல. நீங்கள் அப்படியும் பார்க்கலாமே சார், பார்க்குற கண்ணோட்டத்தெல்லாம் இருக்கு. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த 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 பகுதியை சார்ந்தவராக இருக்கீங்க? நீங்கள்? நானும் கொங்கு பகுதியை சார். கொங்கு பகுதியை சார்ந்தவர். அங்கே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நீங்கள் அதே வந்து தென் மாவட்டங்கள் போங்க, அது அப்படி இருக்காது. ஏன்னு சொன்னா ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற இடம் வந்து உடுமலையிலிருந்து ஆரம்பிச்சு அதைத்தான் நான் சொல்றேங்க. ஒரு சில இடத்துல கொங்கு பகுதிகளில் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அவனை என்கவுண்டர் பண்ணுன்னு சொல்லு, அவனை என்கவுண்டர்ல போடுங்க, இந்த கூலிப்படைகளை அடியோட ஒளிங்கன்னு சொல்லுங்க. பரவல வந்தவருக்கு பயங்கரமா விழா எடுத்த அளவுக்கு கொண்டாடுங்களே, அதை நானே ஏத்துக்கலைங்க. அதை நான் ஏத்துக்கலையே. அது கொங்கு பகுதி தான் நடக்குது. கொங்கு பகுதி அதை நான் ஏத்துக்கலையே. நாங்கள் வந்து ஏத்துக்கிட்டு நாங்கள் போய் பார்த்தோமா? அதுக்குள்ள நீங்க எந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் முன்னெடுக்கிறீங்க சார்? நீங்க சொல்றீங்களா அரசியல் அங்கீகாரம் எல்லாமே எங்கன்னா அங்க இருக்குன்னு சொல்றீங்களா? கொங்கு பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் நீங்க என்ன மாதிரியான வந்து இல்ல சார், நீங்க என்ன மாதிரியான அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கிறீங்க? நான் இந்த ஆணவ கொலையை யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து தவறு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல நான் வந்து தன்னை சார்ந்த நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு போராட்டங்களை எப்படி முன்னெடுக்கணும், எது ஆக்கப்பூர்வமான போராட்டம், எது நீத்து போகும், உங்க சமுதாயம் சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் அது. ஆமாம். ஏன் அதில் சார் மாற்று சமுதாயத்துக்கு அந்த விழிப்புணர்வு சேர்த்திக்கோ, வந்தால் நீங்கள் வந்தீங்கனாலும் சேர்த்திக்கோ. எல்லா இளைஞர்களும் நான் சேர்த்த தயாராக தான் இருக்கேன். அதான் சொல்கிறேன், சமூக நீதி மாநாடு நாங்கள் போட்டோம். படங்களில் வந்து இந்த சாதி தேவையில்லாத ஒன்று, கருத்துக்கள் தேவையில்லாத ஒன்று. நீ உனக்கு அப்படி ஒரு அடக்குமுறை இருக்குது, அவ்வளவு வலிய வேதனையை நீ அனுபவிக்கிற அப்படின்னா மக்களை திரட்டு, போராட்டங்களை முன்னெடு. அதுக்கான சட்டங்கள் இன்னைக்கெல்லாம் பெரிய அளவில் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சமூக இன்னைக்கெல்லாம் பயந்து கிடக்குறேன் சார். சமூக ஆர்வலராக இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து அரசியல்வாதி, நான் வந்து இப்போ போராட்டங்கள் வந்து முன்னெடுப்பேன். நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர், எனக்கு வந்து எழுத தெரியும், திரைப்படம் எடுக்க தெரியும். ஸோ என் சார்ந்த வழிகள், என் மக்கள் சார்ந்த வழிகளை நான் ஒரு படமாக தான் கொடுக்க முடியும். நான் வந்து அரசியல்வாதி கிடையாது. போய் போராட்டத்தை படங்களாகவே கொடுக்கறதா இருந்தாலும் கூட மக்கள் இந்த சாதி குறிப்பிட்ட சாதின்னு அவர் சொன்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களை நீ மேலே வந்துட்டோங்கிறத காட்டு, எல்லாரும் சேர்ந்து ஜெயித்த மாதிரி காட்டுங்க. தனிப்பட்ட நபர் மூலியமாக இவங்க ஜெயித்த மாதிரி காமிச்சா அவங்க களப்போராளிங்கிற பேரில் ஒருத்தர் வெளியே வந்து உண்மையாகவே வந்து அவன் வெட்டுறான், குத்துறான், கொலை பண்ணுறான். அது எவ்வளோ சார் நடந்திருக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள். அதில் அது உங்களை மாதிரி ஆட்கள் கொம்பு செய்ய விடுறது நீங்க சொல்றீங்கல்ல, கொம்பு சீவி விடுறது பாரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இந்த மாதிரி இயக்குனர்களுக்கு வாய்ப்பு எப்படியாவது நமக்கும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொம்படிக்கிற இயக்குனர்கள், அப்படி சொல்லுங்க, சொம்படிக்கிற அசிஸ்டன்ட் இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், கேமராமேன் உட்பட எப்படியாவது ரஞ்சித் அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு, மாரி செல்வராஜ் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு சொம்படிக்கிற வேலையில பாக்குற குரூப் சொம்படிக்கவே இருக்கட்டும் சார். நான் சொல்றேன் உங்க சார்ந்த சமுதாய சார்ந்த இளைஞர்களையும் போய் அவங்க படத்தை பார்த்து விரும்பி பாக்குறவங்க இருக்காங்கல்ல, இல்ல உங்க சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் யாருமே வெற்றிமாறன் படத்தையோ பாரஞ்சித் படத்தையோ பார்க்க எங்க சமுதாயத்துன்ட்டு இல்ல, எல்லா இளைஞர்கள் வந்து நான் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. எப்படி விழிப்புணர்வு ஆயிருக்காங்கன்னா, இந்த படத்துகளை பார்க்கறதுக்கு தவிர்க்கிறான். அது தங்கலான் படத்திலேயே தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இந்த படம் வருது, நம்ம மாரி செல்வராஜோட படம்
அது என்ன மாமன்னனா? மாமன்னன். அது யாரை கொண்டாடுறாங்க? அது உங்க மாதிரி ஆட்கள் வந்து கிளப்பி விட்டது. உடனே வில்லன் கேரக்டர் வந்து வில்லனை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த எந்த சூழலுக்கு போயிருக்கு பார்த்தீங்களா? நீங்க சலிச்சிரும் ஒரே கருத்து சொல்லிக்கிட்டு சலிச்சே போகட்டும் சார். அவங்க படம் ஓடாம இல்லை, சலிச்சே போகட்டும், அவங்க படம் ஃப்ளாப் ஆகட்டும், ஓடாமல் போகட்டும், அவங்க மார்க்கெட் அவுட் ஆகட்டும், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதுக்குன்னு இது எப்படி தெரியுமா சார் இருக்குது? ஒரு பத்திரிகையாளர்களையோ இல்லை வந்து மீடியாக்கள் இருக்கணும், இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்களே, அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதும். மீடியாக்கள் நீ சினிமாவில் இந்த படத்தை இதை எடுக்கக்கூடாது, நீ இது எடுக்கணும், இது எடுக்கக்கூடாதுன்ட்டு சென்சார் போர்டு இருக்குது. அதை தாண்டி நிறையா விஷயங்களை தாண்டி தான் அந்த படம் வருது. எடுத்தோடனே யாரும் ஓப்பனாக எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி வீடியோ போடுறதில்ல. எல்லா இதுவும் கடந்து தான் வருது. அப்புறம் யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா சார்? நான் என்னன்னா, இதுவும் ஒரு விதமான போராட்டம் தான். நான் பண்ணுறது ஒரு விதமான போராட்டம். அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்களை தவிர்க்கு நான் என்னால் எத்தனை நாளைக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நீங்கள் சொல்லிட்டே இருங்க, அவங்க எடுக்கட்டும், நானும் சொல்லிட்டே தான் இருப்பேன். புரியுதுங்களா? இது ஒரு விதமான போராட்டம். ஆனால் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்களே, உங்கள் ஆளுகள்லாம் பார்க்குறாங்கன்னு நீ கேட்டீங்கல்ல, இப்போ அதுக்கான விளக்கம் தான் நான் கொடுத்தேன். இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வர 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 தோல்வியை சந்தித்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் துண்டு போட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா? இவங்க 2 பேர்த்த வச்சு படம் பண்ணால் இந்த கதி தான் அப்படிங்கிற காலம் கண்டிப்பாக வரும். ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுக்காக மட்டுமாகவும், அதே சமயத்தில் எங்களோட வரலாறை மீட்டெடுக்கிறங்கிறதுக்காக மட்டும்தான் என் பின்னாடி சதா நாடார்னு வச்சுருக்கணும் ஒழிய, எல்லா இடத்துலையும் ஒரு நிமிஷம், எல்லா இடத்துலையும் போராட்ட வடிவில் மட்டும்தான். உடனே சொல்லிடாதீங்க திரைப்படமும் ஒரு போராட்ட வடிவுன்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், ஆட்டோ கண்ணாடி திருப்பி எப்படி ஆட்டோ வரும்னு சொல்ற மாதிரி ஜாதி பேரை வச்சுட்டு எப்படி சமுதாயம் முன்னேறும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதைத்தாங்க சொல்றேன். நீங்க கொங்கு பகுதியில அங்கீகாரமே இல்ல. இல்ல இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். நான் வந்து என்னால நான் கெஸ் பண்ண முடியும் நீங்க யாருங்கறத என்னால கெஸ் பண்ண முடியும். நான் கெஸ் பண்ணிடுவேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேருன்னு கேக்குறது, அப்புறம் நீங்க என்ன ஆளுன்னு கேக்குறது, என்ன ஆளுன்னு நான் கேக்கல. நான் கேக்க தேவையில்ல, மூஞ்சில இருக்கு. இல்ல அதான் அது மூஞ்சில இருக்கு. அதான் மூஞ்சி வச்சு ஜாதி பேச வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அத தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவரே கண்டுபிடிச்சீங்கன்னா சமுதாயம் சொல்றேன். இல்ல பைக்ல முறுக்கிட்டு போறது இல்லைன்னா எப்படி தெரியும்? அது சார், அது நியூஸ் சேனல்ல பார்த்தாவே நான் இது மட்டும் கிடையாது, மதுரையிலயும் சரி தென் மாவட்டங்கள்ல எப்படி நடக்குது, சரி கொங்கு பகுதியில யார் பண்றாங்க எல்லாமே தெரியும். நியூஸ்ல பார்த்தாவே அது உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்கள கேட்க வேண்டியது. நீங்க பட்டியல சமுதாயமா இருந்தாலும் நான் பார்த்தா தெரியுமே சார். நல்லா கேட்டுங்க. கொங்கு பகுதியில் ஒரு சாதியினர் அதிகமாக இருக்கிறன்னு பொய் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தொகுதி, கோபி சட்டமன்ற தொகுதியாக 90,000 வாக்குகள் நாடார் வாக்கு இருக்குது. பெருந்தரைவரையாக 60,000 வாக்குகள் நாடார் வாக்குகள் இருக்குது. மாற்று சமுதாயம், வேட்டுக்கொண்டூர் சமுதாயம் அதிக வாக்குகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சமுதாயம் மட்டும் அதிகமாக இருக்க ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு வாழ்ந்து, அந்த இடத்துல நான் வந்து வெளியே வரணும்னா நான் என் சமுதாயத்தை பேரை போட்டால் மட்டும்தான் என் இளைஞர்களுக்கு புரியும். புரியுதுங்களா? நான் வந்து அமைப்பு என்ன சார், அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கம் ஒன்று வச்சிருக்கேன். அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம்னு சொல்லிட்டு கட்சி வச்சிருக்கேன். என்ன மாதிரி மக்கள் போராட்டம்லாம் முன்னெடுக்கிறீங்க? ஐயோ 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறேன். டோல்கேட் பிரச்சனைக்கு வந்து அடிச்சு உடைச்ச வழக்கு இருக்கு எனக்கு. அதே மாதிரி ஒரு மருத்துவமனை வந்து தவறான சிகிச்சையில் ஒரு பெண் இறந்த பொழுது அந்த இழுத்து மூடிய வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கருமுட்டை பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இழுத்து மூடினது நான் தான். நீங்க நியூஸ் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்சியில் கூட பேச்சுவார்த்தை கூட்டணி போட்டு உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, ஒரு எம்எல்ஏ சீட்டு, அடுத்த எலெக்ஷன் ஏதாச்சும் அந்த மாதிரி நேரம் இருக்குல்ல, காலம் இருக்குல்ல, நாங்களே சார் இங்க சொல்லலாம். எப்படிங்க கூசாம அந்த வார்த்தையை மைக்க புடிச்சிட்டு பேசுறீங்க? நீங்க BMW ஆடியிலே வந்துக்கிட்டு நீங்க கூசாம எப்படி கூசாம நாங்க ஒடுக்கப்பட்டு தான் இருக்கோம். ஒடுக்கப்பட்டு காட்டு கத்திட்டு அந்த கத்தல கேட்டு ஜாதி வெறி கிடையாது. பாரஞ்சித்துக்கு ஜாதி வெறி கிடையாது. ஏன் சார் BMW போக கூடாது? நான் கேக்குறேன். ஜாதி வெறி கிடையாது. நீங்க கூசாம பேசுறீங்க சார். யார் ஒடுக்கப்பட்டா சார் காசு இருந்தா யாரு வேணா வாங்கிட்டு போலாம். காரையும் பங்களாவையும் யாரு வேணா வாங்கலாம். அடிபட்டவனுக்கு சார் வழி தெரியும். நீ உட்காந்துட்டு பேசலாம், நான் உட்காந்துட்டு பேசலாம். அடிபட்டவனுக்கு சார் வழி தெரியும். எங்க அடிபட்டாரு? எங்க அப்பா ஒரு கோயிலுக்குள்ள போவோம், வெளியே போக சொன்னா உங்களுக்கு நீங்க ஏத்திட்டு வந்துருவீங்களா? நீங்க எங்க ஊர்ல எங்க குலதெய்வம் கோயில்ல ஒரு பட்டியல் இருந்து கூட்டு போயிருக்கேன். எங்க ஊர் ஏத்துக்குது இல்ல? எங்க ஊர் தான் சார். எங்க ஊர் ஏத்துக்குது சார். எங்க ஊர்ல ஏத்துக்குது சார். உங்க ஊரு நான் நல்லா இருக்கேன். எங்க ஊர் சொல்லுங்க. நீங்க சும்மா ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சா எப்போ நினைச்சாமா கை கட்டி எங்க அப்பா கோமணம் கட்டணும். அப்பா எங்க அப்பா கோமணம்
கோமணம் கட்ட இப்ப நான் ஜட்டி தான் போடுறேன். யாரு சார், நான் கோமணமா சார், கட்டிட்டு நீங்க தான் தெரியல. வாய் கூசாம என்ன பேசாதீங்க இல்ல சார். உங்க பேசும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குங்க சார். என்ன சார் குற்ற உணர்வு இருக்கு உங்களுக்கு? நல்லா எத்தனை ஊர்ல கேட்டுங்க. நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த வீதியில புல்லட் ஓட்டானு ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுக்கு நீ போராட்டம் பண்ணுங்க. என்ன சார் போராட்டம் பண்ணணும்? மக்களை திரட்டுங்க. ஏன் சார் பண்ண மக்களை கூடாது? திரட்டு போராட்டம் பண்ணி சாலை மறியல் பண்ணி ஆமா சார். எடுத்து தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வை. அது சார், அத விட்டு போட்டு நீ படத்துல வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கான வர்றவங்கள வன்மத்தை தூண்டி இளைஞர்கள் மனசுல நஞ்ச விதைச்சு அவனை கத்தி எடுத்து சுத்த சொல்றியா? அப்படி படம் எடுக்கிறியா? நானு படம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது சார். நீங்க இழுத்த கசையன் ஒரு படத்தீங்க அந்த மாதிரி மட்டும் எல்லாருமே அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் மட்டும் படம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க சார். சரி, அப்புறம் இந்த மாதிரி சார் அரசியல் பேசும் படம், ஒரு அரசியல் பேசும், சமூக கருத்தை பேசும், அடித்தட்டு மக்களுடைய வழியை பேசும், அளவா பேசும். அது நீங்க சொல்லக்கூடாது சார். ரப்பர் பந்து மாதிரி படங்கள்ல காமிச்சாங்க பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் சார், நீங்க ரப்பர் பந்துல எப்படி சார் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூடாது சார். ஒரு நிமிஷம் ரப்பர் பந்துல எப்படி சார் காமிச்சாங்க? அந்த இயக்குனருடைய ஆனா பார்வை அந்த சார். ப்ளூ ஸ்டார்ல எப்படி காமிச்சான் சார் அது அந்த இயக்குனருடைய ப்ளூ பார்வை சார். ஸ்டார்ல எப்படி காட்டுறான்? ரப்பர் பந்துல எப்படி காட்டுறான் சார்? ரப்பர் பந்துல அந்த அம்மாவை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா காட்டினாலுமே அது ஏத்துக்கிற அளவுக்கு எவ்வளவு கண்ணியமா அந்த படம் இருந்துச்சு, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதை நாங்க என்ன மறுத்தமா சார்? அதே ப்ளூ ஸ்டார்ல நீல 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 என்னங்க ஏதோ வந்து ஒதுக்கிட்டா, நீ விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டா, நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இந்த கிரவுண்ட் நீ வர. சரி சார், நீங்க அரசியல் உரிமைக்காக யாருங்க இப்ப கிரிக்கெட்ல எவங்க ஜாதி பாக்குறா சார்? இங்க நீங்க சொல்றீங்கல்ல அரசியல் உரிமைக்காக போராடுறன்னு, இங்க நல்ல கட்சிகளும் இருக்கு, உங்க மாதிரி ஜாதி கட்சிகளும் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? அது உங்களுடைய பார்வை, அது அவங்களுடைய பார்வை. அந்த ஜாதி கட்சினா நல்ல கட்சி இல்ல, தனி கட்சி நல்ல கட்சி. அதே மாதிரி என்னங்க ஜாதி படுறதா இல்ல ஜாதி படுறதா சொல்றது எப்படி இல்ல சார்? இப்போ பாரஞ்சித் மாரி செல்வராஜ் ஜாதி வரி தூண்றாங்க, மத்த டேரக்டர்லாம் ரப்பர் பந்து மாதிரி. என்னங்கற ஜாதி கட்சிங்கிறது என்னங்க நினைக்கிறீங்க? ஒரு பேங்க் வாசல்ல ஒரு காவலாளி துப்பாக்கியோட நிக்கிறானா, வர்றவங்கள சுரகா நிக்கிறான், அந்த பேங்கை பாதுகாக்கிறதுக்கு நிக்கிறான். அதே மாதிரிதான் ஜாதி கட்சி அந்த சமுதாயத்திற்கு வாழ் உரிமைகளையோ அவங்களோட ஏழ்மைத்தனத்தில் இருந்து அவங்க வரலாற்றை மீட்டெடுத்து அவக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக யாருமே ஜாதி பாக்குறது இல்ல சார். அப்புறம் எதுக்கு சார் ஜாதி கட்சி? இப்போ யாருமே ஜாதி பாக்குறது இல்லையா? ஜாதி பிரச்சனை இல்லாம இருக்கு. அதாங்க சொல்றேன். எதுவுமே இல்லாம இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் இது? அப்புறம் எதுக்கு சார் பாதுகாப்புக்காக தாங்க. அப்புறம் எதுக்கு சார் பாதுகாப்பு கேக்குறேன். இப்போ வந்து இல்ல சார், நீங்க சொல்லிடுறேன் சார், உங்களை இல்லையே வரேன். இப்போ யாரும் ஜாதி பாக்குறது இல்ல, ஜாதி பிரச்சனை கிடையாது, எல்லாம் அப்படியே சகோதரத்துடன் ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு சார் ஜாதி பாதுகாப்பு? நீ அரசியல் அங்கீகாரம் வேணும். எனக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும். அது ஜாதி வச்சுதான் வாங்குவீங்க. ஆமா, எங்கட ஜாதி என்னோட மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த தொகுதியில் இத்தனை பேருக்கு எனக்கு சீட்டு கொடு. எனக்கு நான் சட்டமன்றத்தில் என் சமுதாயத்துக்காக நான் பேசணும், சீட்டு கொடு. நாடாளுமன்றத்தில் ஏரியாவுல சீட்டு. அரசு இயங்குற இடத்துல நம்ம இருந்தா மட்டும்தாங்க நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஒண்ணு நம்ம இயங்குற இடத்துல இருக்கணும், அல்ல எதிர்த்து கேட்கிற இடத்துல இருக்கணும். அது வந்து உங்க பகுதியோட பொது பிரச்சனை எடுத்து பேசுங்க. எவ்வளவு வழிகள் இருக்கு. நீங்க ஜாதியை வச்சு ஏன் போய் சீட்டு சொல்றீங்களா? உங்க கொங்கு பகுதியும் சொல்றீங்க, அங்க ஒரு ஜாதி தான் மேலயா இருக்குன்னு கேக்குறீங்க. அதை தாண்டி நிறைய ஜாதிகள் இருக்குன்னு சொல்றீங்களா? இங்க நடக்கிற பொது பிரச்சனை எடுத்து பேசுங்க, அதை வச்சு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி கேளுங்க. ஜாதியை வச்சு அடையாளப்படுத்தி சீட்டு கேட்கணும். எங்க ஊர்ல எனக்கு எந்த அதிமுக திமுக எந்த கட்சியிலயும் நாடார்களுக்கு மாவட்ட செயலர் கொடுக்கல, எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுக்கல, கவுன்சிலர் கூட கொடுக்கல. அப்போ நான் என் மக்களை திரட்டி என்னோட வலிமையை காமிச்சு நான் ஒரு டிமாண்ட் பண்ணி நான் சீட்டு கேட்கல, என்ன தப்புன்னு நான் கேட்கறேன். சரி, அதை நீங்க கேட்டு நான் கூணிக்குரிய ஐயா எனக்கு ஒரு சீட்டை கொடுங்க ஐயா நான் கேட்க முடியும். அப்படி இல்லையா, நான் 40,000 பேர் இருக்கிறோம், 1,00,000 பேர் இருக்கிறோம், இந்த பகுதியில் நான் சொன்னா இங்க ஓட்டு போடுவான், நீ என்ன பண்ற, எனக்கு சீட்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் கட்சி வச்சிருக்கிறேன். இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, உங்களை 1000 பெரியார் 10,000 பெரியார் இருந்தாலும் திருத்த முடியாதுன்ற. ஈரோட்ல பெரியார் வாழ்ந்த மண்ணில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவரோட பகுதியில் இருக்கிற நான் என்ன சொல்றேன். எனக்கு உங்களுக்கு என்னன்னே தெரியல, நாடார்னு போட்டது ஒரு குத்தமாயா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரோஷின் நாடார் உலகத்திலேயே பெண்மணி 3வது பணக்கார ரோஷின் நாடார் யாரு? சவுந்தரபாண்டிய நாடார் யாரு? தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வந்த தவசி நாடார் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்துலையும் நாடார் நாடார் நாடார். அது நாடார் மண்டபத்தில் வந்து அருந்ததி சமுதாயம் கல்யாணம் பண்ணுறது இல்லையா? முதலியார் மண்டபத்தில் மற்ற சமுதாயம் கல்யாணம் பண்ணுறது இல்லையா? நாடார் மெஸ்ஸில் மாற்று சமுதாயம் சாப்பிட்றது இல்லையா? நான் கேட்குறேன், சமூக புரட்சிங்கிறது அந்த சமூக புரட்சி இவங்க பண்ணதுனாலாம் வரல. உங்கள மாதிரி ஆட்களால வந்து இவங்க படம் எடுக்கிறதுனால சாப்பிட கூட வரமாட்டேன்றா இவனு. ஐயோ, அது எப்படி நாடார்னு போட்டிருக்கு, கவுண்டர் மெஸ்ன்னு போட்டிருக்கு, இங்க எப்படி நம்ம போறதுன்னு சண்டைக்கு வர்றா இப்போ. அதான் உண்மை. கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் தான் மாற்றணும், மாத்திரம் நாங்க மாற்றுவோம். மாரி செல்வராஜ் பாரஞ்சித் எடுக்கிற படங்கள்ல குறிப்பிட்ட பகுதியில் நான் வலிமையாக இருக்கிற பகுதியில் நான் இழுத்து மூடும் போராட்டத்தை அறிவிப்பேன். கண்டிப்பாக சார். இது மூலிமா உங்களுக்கு வந்து அடுத்த விரைவில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சர் பதவியோ கிடைக்க வாழ்த்துக்கள். நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா,
the Chennai Silks. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.